أحمد الله سبحان العظيم وصلي على النبي الكريم أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நிறைவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஈதுல் அல்ஹாவிலே நினைவூட்ட வேண்டிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. நிறைய செய்திகள், நாம் அறிந்த செய்திகள், சில செய்திகள் மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட வேண்டிய செய்திகள். வெவ்வேறு கோணங்கள்ல ஈதுல் அல்ஹாவின் மூலமா நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்குது. ஆண்டுதோறும் நமக்கு அல்லாஹ் பல செய்திகளை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகின்றான். அதுல ஒரு 4 செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த ஈது உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அவசியம். ஒரு மனிதன் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அவன் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது. அதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். மரணம் இருக்கின்றது, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. எல்லோருமே இறந்து போயிடுவோம். மௌத்துக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு மனிதனும் அறியாத ஒன்றை சொல்வதற்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அதனாலதான் இறை தூதர்கள் உலகத்தினுடைய பல்வேறு அம்சங்களை வழிகாட்டுவதற்காக அனுப்பப்படவில்லை. மரணத்திற்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிரந்தர பெருவாழ்வு, விசாரணை, சொர்க்கம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நரகம், இந்த பல செய்திகளை நினைவூட்டுவதற்கு அல்லாஹுடைய பிளானிங்கை, அல்லாஹுடைய திட்டத்தை நமக்கு எடுத்து சொல்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்ப ஈதுல் அல்ஹா நமக்கு என்ன செய்தியை நமக்கு நினைவூட்டுது அப்படின்னா, இந்த அல்லாஹுடைய தூதர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் தான் நமக்கு நாளை மறுமையில் வெற்றியை தரும். அல்லாஹுடைய வழிகாட்டுதல் வரல அப்படின்னா என்ன ஆகும்? கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனார் தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஏறக்குறைய அதற்கு அப்புறம் தூதர்கள் அந்த சமூகத்துக்கு வரல. 4000 வருடங்கள் தூதர்களே வரல. அந்த மக்களுடைய நிலை என்ன ஆச்சு? மிகப்பெரிய அறியாமை. ஏகத்துவத்தை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஏறக்குறைய 360 சிலைகள், நாள்தோறும் ஒரு சிலை என்று வணங்கப்படக்கூடிய அளவிற்கு அறியாமையின் உச்சகட்டம் அங்கே வந்தது. இப்ப மிஞ்சி நின்னது எது அப்படின்னா, அந்த ஹஜ்ஜுடைய சில அமல்கள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. மற்றது எல்லாம் மாறிடுச்சு. வணக்க வழிபாடுகள் அது எல்லாமே மாறிடுச்சு. பெரும்பாவங்கள் குறித்த எந்த எண்ணமும் அவங்கள்ட்ட இல்ல. மது பெருகிருச்சு, விபச்சாரம் பெருகிருச்சு, மனித உரிமை மீறல்கள் அதிகரித்து விட்டன. எல்லாமே வந்துருச்சு. இப்ப அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் வரல அப்படின்னா ஒரு சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அரபு சமூகம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுகிறார்கள். எப்படி அனுப்பப்படுகிறார்கள்? ஒரு புதிய செய்தியை கொண்டு வரக்கூடிய நபராக அல்ல. ஏற்கனவே நபிமார்கள் சொன்ன அந்த செய்தியை மீண்டும் நினைவூட்டுபவராக வந்தார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் என்ன? கடைசி தூதராக வந்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரையும் தான் 2 சமுதாயம். ஒன்று வேதம் வழங்கப்பட்ட சமுதாயம், மற்றொன்று வேதம் வழங்கப்படாத சமுதாயம். வேதம் வழங்கப்படாத எந்தெந்த சமுதாயம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து, இதற்கு முன்பு வேதம் வழங்கப்பட்ட சமுதாயத்திற்கும்
இதுவரை வேதம் வழங்கப்படாத சமுதாயத்துக்குமாக சேர்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். அதைத்தான் இந்த ஈதுல் அல்ஹா நமக்கு நினைவூட்டுகிறது. மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவிக்கவில்லை. பல நபிமாருடைய வரிசையிலே கடைசியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த உலகத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மறுமை வரை கியாமத் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான தூதராக இறை செய்தியை, இறை வழிகாட்டுதலை, இந்த இறை மார்க்கத்தை, இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்கிற பெரும் செய்தியை இந்த ஈதுல் அல்ஹா மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. இந்த உலகம் முழுவதும் மீண்டும் அறியாமை கால பழக்க வழக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்களை பல்வேறு வகையில பிரித்து பார்ப்பது, நிறத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில பிரித்து பார்க்கின்ற ஒரு பேராபத்து மீண்டும் மீண்டும் தலை தூக்கி கொண்டே இருக்கின்றது. மறுபடியும் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றுமைகள், அதை குறித்து நாடாளுமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் பேசுகின்ற அளவிற்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலே நிறைவேற்றுமை இருக்கிறது. உலகத்துடைய பல நாடுகளிலே மதத்தின் அடிப்படையில மக்கள் பிளவுபடுத்தப்படுகின்றார்கள். இந்த உலகத்திற்கு தேவை இணைத்து வைக்கின்ற கொள்கை தேவை. மக்களை பிரித்து பார்க்கின்ற கொள்கை ஒருபோதும் தேவையில்லை. அது எப்பொழுதுமே ஆபத்தானது. யாரெல்லாம் வகுப்புவாதத்தை பேசுகிறார்களோ ஏதாவது ஒரு அடிப்படையில, மொழியின் அடிப்படையிலோ அல்லது நிறத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது இனத்தின் அடிப்படையிலோ பேசுகிறார்களோ, உண்மையில் அத்தகைய கொள்கை இந்த பூமிக்கு தேவையற்ற ஒன்று. அது எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி, மொழியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ மக்களை பிளவுபடுத்துகிற சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை. மக்களை சமத்துவமாக பார்க்கின்ற, எல்லா மக்களையுமே சகோதரர்களாக பாவிக்கின்ற சித்தாந்தம் தான் இந்த மண்ணுக்கு தேவை. அதுதான் இறைவனால் வழங்கப்பட்ட இந்த இறை மார்க்கம். அவர்களை மையப்படுத்தி தான் இது ஈதுல் அல்ஹாங்கிறது இருக்கு. காபத்துல்லா, மக்கா மாநகர், அதே போன்று அறுத்து பணியிடுவது, இப்படி பல அம்சங்கள். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காபாவை கட்டுவதற்கு ஏன் அங்கே அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் என்றால், காபா என்பது ஒரு வரலாற்றினுடைய திருப்பம். அது கண்ணியத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்களும் பிள்ளைகளும் தொழுவதற்காக முதலே ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார்கள். இன்னும் அவ்வளவு பைத்தின் உண்மையான நல்லதை விபக்கத்து முபாரக, முதலிலே இந்த உலகத்திலே இறைவனை வழங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் தான் மக்காவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய காபா. அந்த காபாலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதார்கள். அந்த காபாலே தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தொழுதார்கள். அந்த காபாலே தான் நம்முடைய மனித சமுதாயத்தினுடைய தொடக்க நபர்கள் தொழுதார்கள். அந்த காபா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் அடிக்கப்படும். பல நூற்றாண்டுகள் மீண்டும் அல்லாஹ் அந்த ஆலயத்தை எழுப்புமாறு பணிக்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? நாம் எல்லோரும் ஒரே தாய் பிள்ளைகளுடைய, ஒரே தாய் தந்தையுடைய சந்ததிகள், ஒரே மூலத்திலிருந்து உருவானவர்கள். நாம் இன்றைக்கு 800 கோடி மக்களாக பல்கி பெருகி இருக்கின்றோம். நாளைக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லோருமே அந்த ஒரு ஜோடியில் இருந்து வந்தவர்கள், ஒரே ஒரு ஜோடியில் இருந்து வந்த மனித சமுதாயம் தான் நம்ம எல்லாரும். இப்ப நமக்கு மத்தியில நிறைவேற்றம் இருக்கலாமா? இனத்தின் அடிப்படையில பாகுபாடுகள் இருக்கலாமா? அவன் சிறந்தவன் இவன் சிறந்தவன் என்று சொல்லலாமா? நான் உயர்ந்தவன் என்று சொல்லலாமா? இல்லை. நாம் எல்லோருமே சமம், நாம் எல்லோருமே சமத்துவம் மிக்கவர்கள், நாம் எல்லோருமே பெருமானார் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்வதானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள். நாம் எல்லோருமே சமமானவர்கள். இன்றைக்கு அந்த கொள்கை தான், அந்த சித்தாந்தம் தான் இன்றைக்கு உலகத்திற்கு தேவை. அதுதான் இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்துகின்ற சித்தாந்தங்கள் வழிநடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மக்களை சமமாக பார்க்காத ஒரு சித்தாந்தத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன? கலவரங்கள். அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் என்ன? மக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள், பிளவுகள். மக்களுக்கு மத்தியில அன்றாடம் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கிடைப்பதற்கு பதிலாக
தடுத்து நிறுத்துகின்ற, எந்த அளவிற்கு என்றால் கலவரங்களிலே தொடங்கி போர்கள் வரை நடந்து நீளக்கூடிய ஒரு நிர்பந்தம் அங்கே உண்டாகிறது, கட்டாயம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் எதனால் ஏற்படுகின்றன? இந்த பிளவுவாதத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்றன. இப்ப ஈதுல் அல்ஹா நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை நினைவூட்டுகின்றது. அன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தொழுது அந்த காபாவிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுகிறோம் என்றால் அது நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், இன்றைக்கு ஹாஜிகள் எல்லோரும் அங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நாம் இங்கே பிரார்த்தனை செய்வதற்குமாக, நமக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்குமாக ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் நாம் எல்லோரும் சக மனிதர்கள், நமக்கு மத்தியில் எந்த பாகுபாடும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை என்பதை இந்த ஈதுல் அல்ஹா நமக்கு நினைவூட்டுகின்றது. மூன்றாவது, சக மனிதர்களிடம் நாம் நெருக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஈதுல் அல்ஹா நமக்கு நினைவூட்டுகிறது. இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா வாழ்றோம். நம்ம தனியா வாழ முடியாது, தனியா வாழ்றது யாரும் விரும்பவும் மாட்டோம். ஒரு பெரிய காடு, அங்க போய் நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது, யாருமே அங்க தடுக்க முடியாது நம்மள. ஆனா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இருப்பதைத்தான் நாம் விரும்புகின்றோம். அப்படி என்றால், அப்படி சேர்ந்து இருக்கிற பொழுது நமக்கு மத்தியில இன்றைக்கு இணக்கம் இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். பக்கத்து வீட்டுக்கார் யாருன்னு நமக்கு தெரியல, நம்ம கூட ஒரு நண்பர் நின்று கொண்டே இருப்பார், நம்ம அவரோடு பேசுவது கூட கிடையாது. மணிக்கணக்கிலே நாம் அவரோடு பயணத்தில் இருக்கின்றோம், அவரோடு நாம் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கிறோம், அல்லது அவரோடு நாம் பக்கத்து கடைக்காரராக இருக்கின்றோம், பக்கத்துல தொழக்கூடியவர்களாக கூட இருக்கின்றார்கள். ஐவேளை தொழுகையிலே தினசரி சந்திக்கின்றோம். ஆனாலும் நாம் அவரோடு உரையாடுவதில்லை, பேசுவதில்லை. அவர் யார் என்றே நமக்கு தெரியாத ஒரு மனோபாவம் இன்றைக்கு வளர்கிறது. இது உண்மையிலே இது இஸ்லாமிய முறையான இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சுன்னா என்ன? மக்களோடு கலந்துரையாட வேண்டும், மக்களோடு பழக வேண்டும், நெருங்கி பழக வேண்டும். அதற்குத்தான் இபாதத்துகள். இபாதத்துடைய பல பர்பஸ்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, மக்களோடு நம்ம போய் நெருங்கணும். இப்ப நம்ம உலுகையா கொடுக்குறோம், குர்பானி கொடுக்குறோம், அந்த இறைச்சியை போய் விநியோகம் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவரை பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். நம்முடைய தொடர்பை நாம் அங்கே வலுப்படுத்தி கொள்கின்றோம். உலுகையாவுடைய அந்த கறிகளை விநியோகம் செய்வது என்பது உலகத்திலே வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒன்று. ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து கறி கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்குறாரு, நம்ம அந்த மகிழ்ச்சியா வாங்குறோம். அது நமக்கு ஒரு பெரிய காசு கிடையாது. அதனுடைய மதிப்பு ஒரு 500 ரூபாய் இருக்கலாம், அல்லது அதிகபட்சமா 1000 ரூபாய் இருக்கலாம். ஆனாலும் நாம் அதை குர்பானி கறி கொண்டு வந்திருக்கீங்களான்னு சொன்னோடனே உடனே மகிழ்ச்சியா போய் வாங்குறோம். நாமும் அதை மகிழ்ச்சியோடு போய் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு வீடா போய் தேடி போய் கொடுக்கிறோம், பல மாடிகள் ஏறி இறங்கி நம்ம கொடுத்துட்டு வர்றோம் என்றால் இது எதற்காக? அந்த இன்றைய ஒரு நாள் நடைபெறுகின்ற நிகழ்வா அது மாறிவிடக்கூடாது. இந்த தொடர்பு என்பது, அதிலே கிடைக்கக்கூடிய அற்புதமான அந்த தொடர்பை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்கள், அவருடைய நிலை நமக்கு தெரிய வேண்டும். இறைச்சியுடைய விநியோகம் என்பது இன்றைக்கு ஒரு சுமையான ஒரு காரியமாக நாம் மாற்றிக்கொண்டோம். பல சமயங்கள்ல நம்முடைய பணியாளர்களை வச்சு கொடுத்துறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்றோம். அதனால ஏற்படக்கூடிய அந்த தொடர்பு என்ன ஏற்பட வேண்டுமோ அது ஏற்படுவது கிடையாது. அதற்கென நாம் சில மெனக்கெடுதல்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில் அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதில் இருக்கக்கூடிய ரூஹானியத் எதுவென்றால், அந்த சக மனிதர்களோடு நமக்கு வரக்கூடிய தொடர்பு, உறவு முறையாக இருக்கலாம், நட்பு முறையாக இருக்கலாம், அவர்கிட்ட பேசி பல மாதங்களாக இருக்கலாம். போய் கறியை கொடுக்கிறப்போ ஒரு 10 நிமிஷம் இருந்து அவர்கிட்ட பேசி அவருடைய நிலைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு, அல்லது நாம் கறி கொடுக்க போறப்ப அவர் நம்மை வரவேற்று ஒரு 10 நிமிடம் உரையாடி விட்டு நாம் இறைச்சியை வழங்கி விட்டு வருகின்ற பொழுதுதான் இந்த தொடர்பு, இந்த ஈதுல் அல்ஹாவுடைய அந்த நோக்கம் என்பது, அதனுடைய ரூஹாக இருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்பது நமக்கு நிறைவேறும். அதே போன்று 4வதாக மிக முக்கியமான ஈதுல் அல்ஹா என்று சொன்னாலே மிக முக்கியமாக நாம் அறிய வேண்டிய மிகப்பெரிய நினைவூட்டல் என்ன? பெற்றோரோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ரொம்ப முக்கியமானது. கணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அம்மா ஹாஜரா, இவருடைய உரையாடல்களை எல்லாம் திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது, பல இடங்களிலே பதிவு செய்கிறது. எப்படி உரையாடினார்கள், எப்படி பேசினார்கள், ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக திருக்குர்ஆன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. யா புனையே என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள், மகனே என்று பாசமாக அழைக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இடத்துல யா அபத்தி என்று சொல்கிறார்கள், கனிவோடு பேசுகிறார்கள். இந்த உரையாடலை எல்லாம் நம்ம பார்க்கிறப்போ நமக்கு சில செய்திகள் நமக்கு அதில் நினைவூட்டப்படுது. முதல்ல நம்முடைய பெற்றோர்களை நாம்
மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக எல்லார்ட்டையும் நம்ம மரியாதையா பேசுறோம், அத்தா மட்டும் மரியாதையா பேசுறது இல்லை. இந்த மரியாதையின்மை என்பது மிக அவலமான ஒரு விஷயம். பெத்தவங்கள்ட்டே நம்ம மரியாதையை பேசல அப்படின்னா நம்ம வெளியாட்டம் நம்ம பேச போறோம். அதே போன்று பெற்றோரோடு உரையாட வேண்டும். இது இன்றைக்கு குறைந்து வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த பையன் 8வது வரையும் தான், 8வது படிக்கிற வரையும் தான் அந்த தொடர்பு இருக்கு. 8வதுக்கு மேல போயிட்டா அத்தாட்ட பேசுறது இல்லை, அல்லது பேசுறது குறைஞ்சிருது, எப்பயாவது பேசுறது, அல்லது சடங்கு ரீதியாக பேசுவது. இது தவிர்க்கப்பட வேண்டும். தாய் தந்தையோடு நாம் எப்பொழுதுமே உரையாடி கொண்டே இருக்க வேண்டும். அந்த உரையாடல் என்பது மிக முக்கியமான உரையாடல், நிற்கவே கூடாது. அதே போன்று பெற்றோர் பிள்ளையிடத்துல உரையாடுதல் என்றைக்குமே நிற்கக்கூடாது. அதே போன்று அந்த திருக்குறானி வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது தெரிகின்ற ஒரு பெரிய செய்தி என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய தைரியத்தை நாம் தர வேண்டும், வழங்க வேண்டும். என்னுடைய தந்தை எனக்கு தவறாக வழிகாட்ட மாட்டார், அவர் எனக்கு எது சொன்னால் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, என்னுடைய அறிவை விட அவருடைய அறிவு சிறப்பானது, என்னுடைய யோசனையை விட அவருடைய யோசனை சிறப்பானது என்ற அந்த பதிவை நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருத்த வேண்டும். அது சிறு வயதிலிருந்து தொடங்கும். நம்மளை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய நடவடிக்கை அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு 10-20 வருடத்திற்கு பிறகு நம்ம ஒண்ணு சொல்றோம், அவங்க கேட்கறதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா அது 20 வருடத்துக்கு பின்னால போகணும். ஒவ்வொரு விஷயமும் அவர்களை நாம் பிரமிக்க செய்ய வேண்டும். அவர்களை தாண்டி நாம் யோசிக்க பழகாமல் அவர்கள் எப்படி நம்முடைய ஆலோசனை கேட்பார்கள், எப்படி அவர்கள் தைரியத்தோடு நம்முடைய யோசனைகளை பின்பற்றுவார்கள். சாதாரணமா என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல கூட நம்முடைய ஆலோசனை, பெற்றோருடைய ஆலோசனை பிள்ளைகள் கேட்பதில்லை. காரணம் என்ன? என்னுடைய தந்தை என்னை விட சிறப்பாக யோசிப்பார் என்ற அந்த பதிவு அங்க நம்ம வைக்கிறது இல்லை. அதுல குறிப்பா தாய்மாருடைய அந்த ரோல் ரொம்ப முக்கியமானது. கணவனுக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பை வலுப்படுத்துவதிலே தாய்மாருடைய அந்த ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே ஹாஜரா அம்மா அவர்களுடைய அந்த தொடர்பு தான் அவர்களை அதிகப்படுத்தியது, பலப்படுத்தியது. தந்தை இடத்துல எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும், பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும். பிள்ளைகளிடத்துல தந்தை பற்றி எந்த குறையும் சொல்லக்கூடாது. அவர்களை பற்றி பெருமையாக அவருடைய தியாகங்களை குறித்து அவருடைய பல்வேறு நல்ல அம்சங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். எப்பப்பா உங்க அத்தா இப்படிதான்ப்பா, உங்க அத்தா சரியில்லைப்பா, அவர் அப்ப இருந்தே அப்படிதான்ப்பா, இந்த மாதிரியே சொன்னோம் அப்படின்னா பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தந்தையை பற்றிய மதிப்பு இல்லாமல் போய்விடும். அன்னை ஹாஜரா அம்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து உயர்வாக சொல்கிறார்கள். அதனாலதான் அறுப்பதற்கு பலியிடுவதற்கு அழைத்த போதும் கூட மிக தைரியத்தோடு அவர்கள் சென்றார்கள். அதற்கு காரணம் என்ன? ஹாஜரா அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க. அம்மாவுடைய அங்க அவருடைய ரோல் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்படி பல செய்திகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான செய்திகள் கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கின்றன. அதுல மிக முக்கியமாக இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதை மிக சிறப்பாக வெளிப்படுத்துகின்றான். காபாவை அவர்கள் கட்டுகின்ற பொழுது அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இன்னைக்கு குடும்பத்துல சேர்ந்து இணைந்து நம்ம பெத்தவங்க பிள்ளைங்களாம் சேர்ந்து பிரார்த்தனை செய்யறாங்களா? அதே போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து செய்கிறார்கள் என்றால் இல்லை. தீய காரியங்கள் அல்லது தீய காரியத்திற்கு வித்திடக்கூடியவற்றையெல்லாம் இணைந்து செய்கின்றவற்றை நாம் பார்க்கின்றோம். ஒன்னா சேர்ந்து திரைப்படம் பார்ப்பது, ஒன்றாக சேர்ந்து செல்போன் பார்க்கிறது, அரட்டை அடிப்பது எல்லாமே இருக்கிறது. ஆனால் இறையச்சத்தின் அடிப்படையிலான உரையாடல்கள் இல்லை. இறையச்சத்தின் அடிப்படையில் செயல்பாடுகளில் பங்கேற்பதல் என்பது இல்லை. இறையச்சம் இல்லாத பொழுது அந்த குடும்பத்தில கட்டுப்படுதல் என்பது இல்லாமல் போய்விடும். இது ரொம்ப முக்கியமானது. ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள், வஜஅல்னா முஸ்லிமைன் லக்க, இறைவா நாங்கள் எல்லோரும் உனக்கு கட்டுப்பட வேண்டும். மகன் அத்தாவுக்கு கட்டுப்படணும், அத்தா மகனுக்கு கட்டுப்படணும், அந்த பேச்சே இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவா உனக்கு கட்டுப்பட வேண்டும். எல்லோரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னா தந்தை மகனுடைய உரையாடல் எப்பொழுது கேட்க வேண்டுமோ அப்பொழுது கேட்பார். பிள்ளைகள் தந்தையுடைய கட்டளைகளை உள்வாங்கிக் கொள்வார்கள். இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்பது இல்லாமல் ஒரு தந்தை நினைக்கின்றார் அவர் எனக்கு கட்டுப்படணும்னா அப்படி ஒண்ணு இல்லை. அவர் எதுவுமே இறைச்சி தனிப்பில் எதுவுமே அவர் செய்யறது கிடையாது. ஆனா பையன் என் பேச்சை மட்டும் கேட்கணும் அப்படின்னா அது எப்படி வரும்? வராது. ஆகவே இறையச்சத்தின் அடிப்படையிலான வாழ்க்கை, இறையச்சத்தின் அடிப்படையிலான உரையாடுகள் இவைதான் ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை உருவாக்கும் என்ற ஒரு அற்புதமான செய்தியும்
இந்த ஈதுல் அலுஹா நமக்கு நினைவூட்டுகிறது. இறை வழிகாட்டுவதுடைய அவசியம், அதே போன்று சமத்துவத்தை நினைவூட்டுகின்றது, அதே போன்று சக மனிதரோடு நாம் நெருக்கம் பாராட்ட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. குடும்பத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இந்த 4 முக்கியமான செய்திகளை ஈதுல் அலுஹாவுடைய செய்தியாக சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீமுன் ரഊஃபுர் ரஹீம் ரப்புன் ஹலீம்.